எஸ் மக்களே, பிக் பாஸ் ஃபர்ஸ்ட் ப்ரோமோ வந்துருச்சு. விக்ரமோட ஃபேமிலி வந்திருக்காங்க. பார்வை என்னமோ சின்ன குழந்தை மாதிரி மூஞ்சி வச்சுட்டு கம்ப்ளைண்ட் பண்ணுது, என்னை வேலை வாங்குற ஆண்டி அப்படின்னு. அதுக்கு அவங்க அம்மா சொல்கிறாங்க, அழகாக சொன்னாங்க, நீங்கள் ஆர்கியூ பண்ண நேரத்துக்கு வேலையே முடிச்சிருக்கலாம் அப்படின்னு. அதுக்கப்புறம் வெளியில் வந்து உட்காந்து பேசும்போது இவர் நான் நல்லா தான் பண்ணேன் அப்படிங்கிறார் விக்ரம். உன்னை எமோஷனலாக டவுல் பண்ணுறாங்கடா அப்படின்னு அவங்க அம்மா சொல்கிறதோட இந்த ப்ரோமோ முடியுது. இதில் பார்வதி நல்ல மாதிரி ட்ராமா போடுறத எரிச்சலாக இருக்குது. இப்போ காலையில் நான் லைவில் போய் ஜஸ்ட் ஒரு இது பார்த்துட்டு வந்தேன். அவங்க அம்மா கூட உட்காந்து அரோராவோட ஃப்ரெண்ட் ரியாவை திட்டிகிட்டு இருக்காங்க. அவள் வந்து இப்படி ட்ரை பண்ணா அப்படி ட்ரை பண்ணால் நான் கண்டுக்கல, நான் சூப்பராக தான் போயிட்டுருக்கேன், அப்பாவோட திறமையெல்லாம் என்கிட்ட இருக்குது, என்ன ஜஸ்ட் நடுவில் இந்த காதலில் மாட்டிக்கிட்டேன் அப்படின்னோடனே அவங்க அம்மா அது தேவையே இல்லாத ஆணி அப்படின்ட்டு அப்புறம் என்ன நினச்சாங்க தெரியல. இல்லை அது இஷ்டம்னு சொல்லிட்டேன்ல அப்படின்னு சமாளிக்கிறாங்க. ஏன்னா அந்த காதல் பற்றி பேச வேண்டான்னு சொல்லி கொடுத்த அம்சம் மாதிரி இருக்குது இப்போ அவங்க அம்மா பேசுகிறத பார்த்தா. ஏன்னா அது தேவையில்லாத ஆணின்னு ஒரு அம்மாவை அவங்க சொல்கிறது கரெக்டு தானே, அது எதுக்கு சமாளிக்கிறாங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு புரியல. ஆனால் சமாளித்தாங்க. அதுக்கப்புறம் திவ்யாவோட அப்பாவையும் கிண்டல் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க. யாரோ என்னமோ சொல்லிட்டு போட்டோம், நான் நல்லா தான் கேம் விளையாடுறேன், அப்பாவோட திறமை ஃபுல்லாக என்கிட்ட இருக்குது அப்படின்னு அந்த அம்மா ஒரு அட்வைஸ் கொடுக்கல. அடுத்தவங்களை மரியாதை இல்லாமல் பேசாத வந்து எல்லாருக்குமே சொன்னாங்க, மரியாதை இல்லாமல் பேசாதீங்க, கொஞ்சம் பார்த்து வார்த்தையை விடுங்கன்னு. ஆனால் அந்த லேடி ஒரு வார்த்தை சொல்லலை. நீ நல்லா விளையாடுறமான்னு கூட சொல்லிக்கங்க, மரியாதை இல்லாமல் பேசாத, கொஞ்சம் பொறுத்து பேசு, பொறுமையாக பேச, எதுவுமே சொல்லலை. அப்படியே விளையாடு, சூப்பராக விளையாடுனா அவங்களோட குணம் இவங்களுக்கு பழகி போயிடுச்சா, எதை நார்மலைஸ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னு தெரியல. எனக்கு தெரிஞ்ச அந்த வீட்டில் மற்றவங்க எல்லாரும் வாங்கின அட்வைஸை சேர்த்து ஒட்டு மொத்தமாக வாங்குறதுக்கு தகுதி இருக்கிற ஒரே ஆள் பார்வதி தான். ஆனால் அவங்க அம்மா காதல் விஷயத்தில் மட்டும் இல்லை, ஒரு ஜென்ரல் கேம் பிளேயில் கூட ஒரு பிட் ஆஃப் அட்வைஸ் கூட கொடுக்கல. நீ சூப்பராக பண்ணுற, நல்லா பண்ணுறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க வந்து முதல்லேருந்து வந்து எல்லாரையும் தூக்கி போட்டு மிதிச்சது, அசிங்கமாக பேசுனது, அடுத்தவங்கள கேரக்டர் அசாசினேட் பண்ணது எல்லாமே கரெக்டுன்ற மாதிரி இவங்க பேசும்போது அவங்களும் அது கரெக்டுன்ற மாதிரி ஆமாம் மண்டையாடிட்டு உட்காந்துருக்காங்க. அவங்களும் பார்வதி மாதிரியே தான் இருப்பாங்க போல் இருக்கு. இவங்க பார்வதி ஆக்சுவலாக அவங்க பண்ணது காதல் தேவையில்லாத ஆணி, எந்தளவுக்கு தேவையில்லாத ஆணியோ அதே மாதிரி பார்வதியோட அம்மா உள்ளே விட்டதும் சும்மா தேவையே இல்லாத ஆணி தான், விடாமையே இருந்திருக்கலாம். 24 hours அந்த அம்மா ஒரு ஆணியும் பிடுங்கலை. என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். நன்றி.